அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் இழப்பதால் ஏற்பட போகும் அதிரடியான 3 மாற்றங்கள் என்ன? இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருப்பவர் தான் சூரியன். முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார். சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் இயக்கம் இல்லை, உயிரினம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்திற்கும் ஆற்றலை வழங்கக்கூடியவராக இருப்பவர் தான் சூரியன். அவர் ஆட்சி பலத்தை இழப்பதால் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? அதே சமயம் சூரியனால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் அதிகார கிரகமும் ஆற்றல் கிரகமும் திட்ட கிரகமுமாக பார்க்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் தனது சொந்த ராசியில் இருந்து ஆட்சி பலத்தை இழந்து புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் உஷ்ண கிரகம், அதிகார கிரகம், முதன்மை கிரகம் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடக்கூடிய சூரியன் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அனைத்து கிரகங்களுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார். எனவேதான் சூரியன் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒருவராக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் அவர் இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியான 3 மாற்றங்களை ஆட்சி பலம் இழப்பதால் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக அவர் ஆட்சி பலம் இழக்கக்கூடிய வேளையில் 3 மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். அதாவது அதிகார தோரணையில் முடிவுகளை எடுக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆற்றல் படைத்த சூழலில் சற்று மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும். அது கிடைப்பதற்கோ அல்லது ஆளுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சறுக்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று குடும்பம் சார்ந்த பணிகள் என எதுவாக இருந்தாலும் அதிகமாக அலைச்சலை சந்திப்பதால் உடல்நல பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் இந்த வேளையில் அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் சொன்னதை செய்யக்கூடிய நபர்கள் இருந்த சூழலில் அவர்கள் செய்யாமல் போவதற்கான வாய்ப்பும் சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. இதுபோன்று 3 அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் மிக அற்புதமான வாய்ப்பை உறுதியாகவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உடல்நல தொல்லைகளை நிச்சயமாக கட்டுப்படுத்துவார். குறிப்பாக பல நாட்களாக ஆரோக்கிய தொல்லை ரீதியாக பல சிரமங்களை சந்தித்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது அதிகாரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் தனது நட்பு கிரகமான புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகாரம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசு சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக கைகூடும். நீங்கள் எதிர்பார்ப்பதபடி அனைத்து காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதற்கு மூலமாக இருப்பவர் நிச்சயமாக சூரியனாக தான் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. நீங்கள் எந்த ஒரு பணியை அல்லது எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு தேவையான முழுமையான ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக, எனர்ஜியை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக சூரியன் தான். அவர் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகளை விடுவதற்கான
வாய்ப்பும், மறைமுகமான பிரச்சனைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை விளக்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு சரிவர செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அது மட்டுமல்லாது ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் அமர்ந்திருக்கிறார். அங்கு மிகவும் வலுவாக வித்யாகரகரான புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வருவதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மதிநுட்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய புதனும் ஆற்றலின் வீரமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவில் நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை எளிதில் ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரோக சத்துருஸ்தானம் என்பதால் உறுதியாகவே அவர் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட இந்த வேளையில் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எந்த விதமான செயலாக இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வேளையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல சுபகாரிய மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக அற்புதமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த நேரத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது எந்த ஒரு இலக்கை நிர்ணயம் செய்தாலும் அதை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நுட்பமான வழிகளை புதனுடன் இணைந்திருப்பதால் அடையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நேர்த்தியாகவும் பல காரியங்களை மேசராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் யோகஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிரிகளும் நண்பராக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேளையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக யோகஸ்தானத்தில் இருப்பதால் கம்பீரமாக பல பணிகளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரைவாக செய்து முடிக்க முடியும். சூரியன் அனைத்திற்கும் ஆற்றலை அளிக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் 7 நாட்களும் அதிகாலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை அன்றைய தினம் முழுவதும் நிறைவாக செய்து முடிக்க முடியும். எனவே தினமும் தவறாமல் சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நல்ல வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களை உறுதியாக தேடி வரும்.